அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சுவையான சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஏற்ற சைட் டிஷ் பிளாக் சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் நான் இதை டிஃப்ரெண்டான மெத்தட்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நார்மலா பிளாக் சன்னா மசாலா செய்யற மாதிரி நான் இதை செய்யாம பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ட்ரை பண்ணேன். இது ரொம்பவே சூப்பரா வந்தது. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போய் பிளாக் சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த பிளாக் சன்னா மசாலா செய்யறதுக்கு நைட்டே நான் சுண்டலை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு காலையில 10 விசில் வச்சு எடுத்துட்டேன். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப குழஞ்சும் வெந்துடக்கூடாது, நார்மலா வெந்திருக்கணும். அடுத்து கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1.5 இன்ச் அளவு இஞ்சி தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க அந்த எண்ணெயிலேயே. இது நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4ல இருந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கங்க. நான் 6 பேருக்கு செய்யறதுனால 5 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து வெங்காயத்தை விட கொஞ்சம் கூடுதலா தக்காளி, 1-2 தக்காளி கூடுதலா இருக்கணும். நான் 5 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதும், அதிக நேரம் வதக்க வேண்டாம். தக்காளி எல்லாம் நல்லா குழையிற அளவு வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா சுத்தமா ஆற வச்சிடலாம். நல்லா சூடு இல்லாம நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளெண்டர்ல இதை மாத்திக்கலாம். பிளெண்டர்ல மாத்திட்டு கொஞ்சமா ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தா எந்த அளவு ஃபைன் பேஸ்டா அரைக்க முடியுமோ அந்த அளவு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்து இதை தனியா வச்சிடுங்க. அடுத்து கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, பட்டை 1 இன்ச் அளவு சேர்த்துக்கலாம். இந்த டைமிங்ல எண்ணெய் அதிகமாகவும் காஞ்சிடக்கூடாது. எண்ணெய் அதிகமா காஞ்சிட்டா மசாலா எல்லாம் கருகிடும். ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் மட்டும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. எண்ணெயை அதிகமா காய வைக்காம நம்ம இந்த மசாலா எல்லாம் பொறுமையா சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒரு 30 செகண்ட் கருக விட்டுறாம அந்த எண்ணெயிலே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து எண்ணெயில லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். சும்மா ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருந்த விழுதை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல கூட மசாலா விழுதை சேர்த்துட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம அந்த எண்ணெயில சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம விழுதை சேர்க்கும் போது அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த கிரேவி சேர்க்கும் போது அது இன்னும் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்காக நான் இந்த மெத்தட் சொன்னேன். நம்ம கிரேவியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் நடுவுல கீரி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க. நான் இந்த மசாலா எல்லாமே டீஸ்பூன் கணக்கு தான் சொல்லியிருக்கேன், அதனால அதிகம் சேர்த்துட வேண்டாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கங்க. ட்ரை மேங்கோ பவுடர் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. வீட்டிலேயே வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்த சீரகத்தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த மசாலாலாம் வீட்டிலேயே அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கடையில் வேற மாதிரி டேஸ்ட் வரும், வீட்டில் வேற மாதிரி டேஸ்ட் வரும். கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். இது வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. காஷ்மீரி பவுடர் சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நாம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த சென்னா சேர்த்துக்கலாம். சென்னா சேர்த்து அந்த கிரேவியோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. என்கிட்ட பட்டர் இல்லை, அதுக்காக நான் நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதிலாக கொஞ்சமா ஒரு துண்டு அளவு வெல்லம் சேர்த்துக்கங்க. இது எல்லா டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கறதுக்காக வெல்லம் கடைசியா கொஞ்சமா சேர்த்துக்கங்க, அதிகம் சேர்த்துற வேண்டாம். இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவு நல்லா கொதிக்க வச்சிடுங்க. நீங்க கடைசியா நெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்துக்கங்க. பட்டரை வேற டேஸ்டா இருக்கும், நெய்யும் வேற டேஸ்டா இருக்கும். நீங்க இதுல ரெண்டுத்துல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியா கொத்தமல்லி இலை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மெத்தி பவுடர் சேர்த்துக்கங்க. நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல டிஃப்ரெண்டான இந்த சென்னா மசாலாவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய என்கரேஜ்மெண்ட். அடுத்த கிரிஜா சமையல்ல வேற ஒரு ரெசிபியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.